திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக இருக்கு. குறிப்பாக அவங்களுடைய மேலிட பொறுப்பாளராக காங்கிரஸுடைய மேலிட பொறுப்பாளருக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 107 சீட்டு 125 சீட்டுன்னு சொல்லிட்டு எத்தனை சீட்டு வந்து வேணும் அப்படிங்கிறதுல ஒரு டிராஸ்டிக்கான நம்பரை வந்து காங்கிரஸ் வந்து இப்ப எட்டி இருக்கு அப்படிங்கறத பார்க்க. உங்களுடைய பார்வை என்ன? எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி? எப்போவுமே அதிமுக பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, அந்த கட்சியில் இருக்கிற சில பேர் வெளியேற்றம், சில பேர் அதிமுகவுக்கு தலைமைக்கு எதிரான சில போர்க்குரல்கள்னு சொல்கிறது போன்ற விஷயங்களை தான் எல்லாரும் விவாதம் பண்ணுறாங்க. அது போர்க்குரல் இப்போ ஒரு போர்க்குரல் ஆயிடுச்சு. இனிமே சும்மா இன்னொரு கட்சி தயவில் இருக்க வேண்டாம், நம்மளும் சொந்தமாக இருக்கணும்ன்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றி இருக்கிறது. இதே திமுக காங்கிரஸ் கட்சியை பற்றி திமுகவினர் எப்படிலாம் சொல்லியிருக்காங்க. சும்மா அவங்களுக்கு பல்ல தூக்க வேண்டியதில்லைன்னு KN பேசியிருக்கார். பல்வேறு சந்தர்ப்பங்கள் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. KS அழகிரி உள்ளாட்சி தேர்தலில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை இன்னொரு திமுகவினர் பறித்து கொண்டதுக்காக இடங்களை ஒதுக்காமல், தங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள இடங்களை ஒதுக்காமல் போனதுக்காக KS அழகிரி எங்களுக்கு வருத்தம் தருகிறது அப்படிங்கிறது இப்போ பல தரங்கள் பேசியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியினர் பல சந்தர்ப்பங்களில் தாங்கள் நடத்தப்படுவது குறித்து எங்களை நடத்துவது வருத்தம் தருகிறது, இதான் பேசின KS அழகிரி.